la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். எல்லாரும் எங்கே போனாலும் அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு காமெடி கேரக்டர் டிசைன் பண்ணி டைரக்ட் அதர் பார்ட்டாக எனக்கு காட்டினார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே காமெடி படங்களாக அப்படி வந்து விழுற மாதிரி சமைக்கவே தெரியாதாங்க எனக்கு. எப்படிங்க சமைக்க சொல்கிறீங்க சார்? ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும் சார் அவங்க சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் பண்ணிடுவீங்க. அங்கே போன உடனே தான் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், நான் அது பண்ணுறேன், நான் பார்த்தா பயப்படுவாங்க ஜனங்க, அது இதுன்றதெல்லாம் ஓகே. ஆனால் அங்கே போனால் தான் தெரிஞ்சு எனக்கு உண்மையிலேயே ஒரு சின்ன பயம் வந்தது. நாமளே சமையலில் பெரிய புலி கிடையாது. என்ன பண்ணால் இந்த டூபுக்குன்னு உள்ள வருவாங்க, உயிரை எடுத்துருவாங்க அவங்க பேசுகிற பேச்சு. அந்த நேரத்தில் எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அவங்க மேலேன்னா, பயங்கரமான கடுப்பு இருக்கும். ஒரு டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுருந்த ஒரு விஷயத்த ஒரு டூபுக்கு கடைசியில் எடுத்து போகிறேன், அந்த கூலாத்துக்கு குப்பையில் போட்டாங்க. கொஞ்சம் பிகினிங் டென்ஷனாக இருந்தேன். எல்லாம் வந்து பந்தோ கச்ச 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 அப்படின்லாம் சொல்லி ஒன்று. அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி வந்து ரைட்டு வந்துச்சப்பா மாஸ்டர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்போம். அதிர்ச்சி மட்டன் குழம்பு வச்சுருக்கேன், உளுந்தஞ்சோறு வச்சுருக்கேன். அந்த உளுந்தஞ்சோறு பண்ண பிறகு அந்த மட்டன் குழம்பை யாரும் சாப்பிடல. வெங்கடேஷ் பட் சார் வந்து பியூர் வெஜிடேரியன். மோந்து பார்த்து தான் சொல்லுவார், நான்வெஜ்ஜுங்களா கறி வேகலை எல்லாம் கரெக்டாக சொல்லுவார். டிஷ்ஷு அவர் 27 டிஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார் என்பி. ஸோ அந்த ரெண்டுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸும் எனக்கு செகண்ட் ப்ரைஸும் கிடச்சிது. ஐ வாஸ் லிட்டில் பிட் அப்செட். லிட்டில் பிட் இல்லை, நல்லாவே அப்செட்டு. அதில் இல்லை எல்லாருக்கும் இருக்க வருத்தம், எனக்கு வருத்தம். நான் வந்து ஒரு வாரம் காட்டுக்குள்ளே அலைஞ்சி போய் அதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் நான் எல்லாத்தையுமே. இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸை தெரிஞ்சுக்கல மறக்காம ஆதன் ஆப்பை பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. ஆன் த கேமரா தாண்டி ஆஃப் த கேமரா நிறைய தொழிலாளிகளுக்கு நிறைய முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஒரு டேரக்டராக, ஒரு ஸ்டண்ட் டேரக்டராகவும் சரி, இப்போ சமீபத்தில் டாப்புக்கு டூப்புக்கில் பயங்கரமாக மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பெப்சி விஜயன் சார் நம்ம கூட அணிஞ்சிருக்காரு. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஆதன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம், பார்க்குறவங்களுக்கும் வணக்கம். நல்லா இருக்குங்க, சொல்லுங்கள் என்ன வேணும். சூப்பர் சார். சமீபத்தில் நிறைய விஷயங்கள் உங்கள் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. டாப்புக்கு டூப்புக்கையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னோட முதல் கேள்வியே என்ன இருக்குன்னா, சினிமாவில் அவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணி இன்றைக்கி டாப்புக்கு டூப்புக்குன்ற ஒரு ரியாலிட்டி ஷோஸ்க்கு வரதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கிட்ட இருக்க அவார்ட்ஸு யார்கிட்டையுமே கிடையவே கிடையாது. இந்த ஏஎக்ஸ்என் டிவி, அமெரிக்கன் அவார்டு எல்லாம் இங்கே இவ்வளோ டெக்கரேட்டிவாக இவ்வளோ இருக்குன்னா, ஸோ 540 படத்தில் நான் 409 ரியல் சில்வர் ஜூப்ளி வச்சுருக்கேன் நான். ஸோ ஆக்ஷன் டைரக்டர் 9 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், 15 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப நேசிக்கிற தொழிலாளர்களுக்காக நிறைய நாள் வாழ்ந்திருக்கேன். கிட்டத்தட்ட 35 வருஷம் தொழிலாளர்களுக்காக பண்ணுறேன். எனக்கு தொழிலாளர்கள் ஏன்னா கொஞ்சம் நான் ஒரு சிகப்பு குதிரை. ஸோ அதனால் கொஞ்சம் இது இருக்கும். அது இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸாக இருந்தது. அந்த எல்லோரும் எங்கே போனாலும் அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு காமெடி கேரக்டர் டிசைன் பண்ணி டைரக்டர் வேறு ஒரு அதர் பார்ட்டாக எனக்கு காட்டினார். ஸோ காட்டின பிறகு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே காமெடி படங்களாக அப்படி வந்து விழுற மாதிரி இருந்தது. இப்படி இருக்கே, இப்படி இது என்ன இது பண்ணுறதா, என்ன குழப்பம் பயங்கரமாக. அதனால் பண்ணாமே இருங்க நான் கொஞ்சம் மென்டலாக ரிலாக்ஸ் ஆகி வரேன். முதல்ல சிரிக்கிறதா அழ வைக்கிறதா ஜனங்களை. நான் வில்லனாக பண்ணும்போது என்னென்னாச்சுன்னா, வீட்டிலோட கூட இப்போ சினிமா பார்க்க முடியாது பசங்களோட அவங்களோட. ஏன்னா அடுத்தவங்க நாசமாக போ அப்படின்னு எல்லோரும் அந்த சாபம் விட்றதே இருக்கும், அந்த பெண்கள் சபிக்கிறதாகட்டும். ஸோ அது வந்து எங்கள் வீட்டில் இருக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி தானே இருக்கும் யாருக்காக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி இருந்ததில் இந்த படம் ஒரு டிப்பிக்கலாக அந்த எல்லாம் ரச்ச ஒன்று ஐயோ வீட்லேயும் இந்த ப்ரெஷரைஸ் வந்து என்ன இது கொஞ்ச நாள் அப்படி சைடில் இருந்தால் பெட்டராக இருக்கா அப்படின்னும் போது இந்த டாப் குக்கு வந்தது. இது நீ பண்ணுங்க, என்னப்பா நீங்கள் ஃபஸ்ட் நான் டிவி மீடியாக்குள்ளேயே போனதில்லை, என்னை போய் கூப்பிட்றீங்களே அப்படின்னு. இல்லை வரணும் அப்படின்னாங்க. பண்ண நல்லாயிருக்கும் சார், வாங்க சார், உங்கள் உண்மையான கேரக்டரைசேஷன் தெரியணும் சார், நீங்கள் எவ்வளோ கோவப்படுங்க, அதே நேரத்தில் எவ்வளோ குழந்தைத்தனமானவர் நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிய வைக்கணும் ஜனங்களுக்கு.
உங்கள் உடம்புல உங்கள் இதில் இருக்கிற பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் எதுவாகட்டும், நீங்கள் ஒரு தொழிலுக்கு மேலே இருக்க பக்திக்காக யாராக இருந்தால் எவ்வளோ பெரிய நடிகர் யார் இப்போ என்ன பண்ணாலும் உங்கள் சத்தம் போடுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அந்த தொழில் மேலே இருக்க பக்தி இது ஒரு தொழில் தான். ஆனால் இந்த தொழிலில் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுங்க, நீங்கள் பாருங்கள் வந்து அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க. கன்வின்ஸ் பண்ண பிறகு சரின்னு சொல்லிட்டு, சமைக்கவே தெரியாதாங்க எனக்கு, எப்படிங்க சமைக்க சொல்கிறீங்கன்னு. சார் ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும் சார் அவங்க சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் பண்ணிவிடுவீங்க சார், அதெல்லாம் தெரியும் அப்படின்னாங்க. ஏன் நம்மளால் சமைக்க முடியாதா அப்படிங்கும்போது அதே அப்படி யோசித்து பார்க்கும்போது முடியாது முடியும் அப்படிங்கிற அந்த இடைவெளி தூரம் எவ்வளோன்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு இடைவெளி தூரம் தான் அது. ஸோ ஏன் நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணால் ஏன் ஜெயிக்க மாட்டோம், பார்க்கலாமே அப்படிங்கிற ஓகே சேலஞ்சிங்காக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதில் போய் சேர்ந்தோம். ஸோ அதில் ஒரு ஜாம்பவான் வெங்கடேஷ் பட் சார்ன்றவர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், அவர் வந்து பண்ணுறாரு. ரியலி ஐ ஹர்ட் அபவுட் ஈவன் இன் ஆஸ்திரேலியா ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாரினில் இருக்கவங்க நிறைய பேர் அவரை பற்றி சொல்லுவாங்க. அவருடைய ஹவு ஹீ மேக்ஸ் அது அந்த இதயத்தை தொட்ட சமையல் அப்படின்னு நினச்சி சொல்கிறாரு மட்டும்தான். நிறைய பேர் இதயத்தை நிஜமாகவே தொட்டவர் அவர். ஸோ அதனால் அவரும் இருக்காருன்னா அப்போது நம்ம வந்து த மேன் ஹூ இஸ் வெரி சின்சியர். ஓகே. ஸோ அப்படி சின்சியராக இருக்கிறவருக்கு நாமளும் ஏதாவது சின்சியராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் லேர்னிங் குக்கிங். ஓகே, கற்றுக்க. ஸோ ஃபஸ்ட்டு நாமளே முயற்சி பண்ணுவோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இதை போட்டு அதை போட்டு ஐ நோ லிட்டில் சமையல், சாம்பார் செய்வேன் அந்த மாதிரி. இல்லை வீட்டில் ஃபேமிலியில் இல்லை. அப்படி இது வந்து சும்மா அப்படி பண்ணுவேன். இது எப்படின்னா எனக்கு மெயின் குக்கிங் கற்றுக்கிட்டது நான் வந்து ட்ரைப்ஸுங்க கூட. ஓகே. எனக்கு வந்து மிகுந்த பிடிச்ச இடம் வந்து காடு. எனக்கு காடுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் உலகத்தில் இருக்க அத்தனை காட்டுக்கும் போனோம் அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 60-65% காடுங்க. நமீபியா, கென்யா, ஜிம்பாப்வே இல்லை இந்த பக்கம் வந்து காடுங்களில் இருக்க அழகு ரொம்ப பேருக்கு தெரியாது. அது மேலே ஒரு காதல் உண்டு எனக்கு அந்த காடுகள் மேலே. அந்த ட்ரைபுடைய நான் உணர்வுகளை புரிஞ்சதுனால அந்த மக்கள் மரணிக்கும்போது இந்த ஒவ்வொரு நொடியும் மரணிக்கிற நொடியெல்லாம் கூட எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தெரியுது. ஸோ அதனால தான் இந்த ட்ரைப்ஸ் ஃபுட்டை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அதுதான் எனக்கு தெரிஞ்ச சமையல். ஓகே. ட்ரைபுங்களுடைய சமையல் எனக்கு தெரியும். அவங்க எப்படி சமைப்பாங்க, கறி எப்படி சமைப்பாங்க, சாதாரணமாக காய்கறிகளை எப்படி சமைப்பாங்க, தக்காளி ஆகட்டும் வேறு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க எப்படி சமையல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதான் பேஸ்மெண்ட் எனக்கு சமையல். ஸோ இன் தட் வே ஐ ஹவ் என்டர்ட் இன் டு தி டாப் குக்கு டூப் குக்கு. ஸோ எனக்கு அங்கே போன உடனே தான் சரி நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், நான் அது பண்ணுறேன், நான் பார்த்தா பயப்படுவாங்க ஜனங்க அது இதுன்றதெல்லாம் ஓகே. ஆனால் அங்கே போனால் தான் தெரிஞ்சு எனக்கு உண்மையிலேயே ஒரு சின்ன பயம் வந்தது. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நாமளே சமையலில் பெரிய புலி கிடையாது. என்ன பண்ணால் இந்த டூபுக்குன்னு உள்ளே வருவாங்க, உயிரை எடுத்துருவாங்க அவங்க பேசுகிற பேச்சு அது அவங்க இந்த ஷோவோட கிக்கே டூப் குக்குங்க தான். ஸோ மெயின் இதுவே. ஆனால் இதனால் ருசி நல்லா இல்லைன்னா அவங்க ஊற்றுறாங்க, அதுக்கு வெளில போட்டுருவார் பட்டு சார். ஸோ இது ரெண்டும் அதுவும் எலிமினேஷன் ஆகிடும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போது நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க எங்கே அது பண்ணுவாங்க, ஆனால் டென்ஷன் அதை ஒரு யமதர்மராஜா மாதிரி மகேஷ் பட் சாரி மகேஷ் பட் வெங்கடேஷ் பட் சார். ஸோ அவர் ரொம்ப அவர் தர்மத்தையும் பார்ப்பார், அந்த சின்சியாரிட்டியும் ரொம்ப இதுவாக பார்ப்பார். அவர் கூட அந்த ராம்மோகன் சார் நம்ம வாங்கோன்னு கூப்பிட்றதுக்கு மேடம் நம்ம அவங்க அந்த ராகத்தோடு பாடி அவங்க பாடி முடிச்சதுக்குள்ளே எனக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறது எப்படின்னு கூட மறந்துடுவோம்மா, பாடித்தலைமா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்போம். ஸோ அந்த கொடுக்குற இன்க்ரீடியண்ட்டில் அந்த சொன்ன நேரத்துக்குள்ளே சமைக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப இப்போ சமையல் பண்ணுறதுன்னா நாம் இஷ்டம் போல் வேகப்படமா குதிச்சு
இப்படி போட்டா என்ன அப்படி போட்டா என்ன அங்கே அதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை நீ ப்ரிப்பேர் ஆகி போய் டக்கா டக்கா டக்கான்னு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் இப்போ இதை பண்ணணும், 15 நிமிஷத்தில் இது பண்ணணும், இது இடத்துல கூட தண்ணி வைக்கணும், தண்ணி வச்ச இடத்துல அரிசியை கழிஞ்சு போடணும், நீ அரிசி கலைஞ்சி போடணும், அரிசி போட்டு கீழே போட்டான்னு வாங்குவாங்க. ஏன் நீங்கள் போடும் தானே சொன்னீங்க, நாங்கள் அடுப்படி எங்கே போடுறதுன்னு சொல்லவே இல்லையே. சரி, அது வந்து அந்த நேரத்தில் எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அவங்க மேலேன்னா, பயங்கரமான கடுப்பு இருக்கும். என்ன நம்ம சொல்கிறதையே ஒரு டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுருந்த ஒரு விஷயத்த ஒரு டூபுக்கு கடைசியில் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த கூலாத்துக்கு குப்பையில் போட்டாங்க. அதை போட்டுட்டு ரியாக்ஷன் கொடுத்து சைலண்ட்டும் ஆகிட்டாங்க. அதை நான் பார்க்கலன்னு அவங்க நினைப்பு. எங்கம்மா அந்த டெக்கரேஷன் இருந்தது எங்கே அப்படின்னு கேட்டேன். போய் வைக்கணும், டைம் ஆகிப்போச்சு, வைக்கணும். அது குப்பையில் போட்டியா என்னம்மா நீ அப்படின்ட்டு இப்போ அந்த ஒரு சந்தர்ப்பம் போச்சு எனக்கு. அந்த குக் ஆஃப் த வீக்கு என்னால் அடிக்க முடியல, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டெக்கோரம். ஸோ அதில் பண்ண முடியல அந்த டெக்கரேஷனை. ஸோ இது வந்து அவங்க என்னோட பயங்கரமாக வருத்தப்பட்டாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் தாங்களும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா அந்த ஷோவில் மெயினாக இருக்கக்கூடியவங்களே அந்த டூக்குங்க தான். ஸோ அவங்க வந்து ஹியூமர் எவ்வளோ பண்ணுறாங்களோ, அதிர்ச்சி அருண் வந்து கெட்டப் போட்டு வந்து சும்மா அட்டகாசமாக பண்ணுவான். தலை வலிக்கும், சாதாரணமாக வலிக்கிற தலை பயங்கரம் வெடிச்சிடுற அளவுக்கு வலிப்போம். அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணி கொண்டு போனீங்க? நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிகினிங் டென்ஷனாக இருந்தேன். எல்லாம் வந்து வந்தோ கச்சக்கச்சக்கச்சக்கா அப்படின்லாம் சொல்லி பாவோன்னு. அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி வந்து ரைட்டு வந்துச்சப்பா மாஸ்டர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்போம். அதிர்ச்சி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்க டேபிளாக சுற்றிட்டே இருங்க, இங்கே வரவே வராதிங்க, என்ஜாய் பண்ணுமா மாஸ்டர், என்ஜாய் பண்ணுவா, போடா என்ஜாய் பண்ணா அப்படின்னு ஐயோ என்ன மாதிரி போயிடுவோம் நம்ம. அப்போ நம்மளே ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. மறுபடியும் மாஸ்டர் எதாவது போனோம், போ எனக்கு மாஸ்டர் தான் வரணும் அப்படின்ட்டு போவோம். இது சில ஒவ்வொருடைய கேலிபரு அப்படி இருக்கு இல்லையா. வந்து அவங்கள் வந்து தான் தெரியணும் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகணும். இன்றைக்கி அடுத்த இதிலேருந்து வரவங்க ஒவ்வொருத்தர் எப்படி போகிறாங்கன்றது எவ்ரிபடி வாண்ட் டு க்ரோ. ஸோ அதில் நம்ம தடுக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி வளர்ந்தவங்களாக இருக்கலாம், இப்போ தீபா இருக்காங்க, நல்லா படம் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க பண்ணும்போது அவங்க முழுமையாக தன்னால் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அவங்களுக்கு அவங்க பேர் எடுக்கணும். ஸோ அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பேர் வந்தோடனே அவங்கள பிடிக்கலனா கூட அவங்களே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வெளியில். ஸோ ஜனங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதுக்கு எப்போ சாப்பிட்டே இருக்குதுப்பா, அங்கே போனால் ஆப்பிள் தின்னுது, இங்கே வந்தால் இது சாப்பிடுது, இல்லை சாப்பிடுது. இது வந்து ஒரு திணிச்சாச்சு. ஸோ அந்த ட்ரேட்மார்க்லேருந்து வெளில வர முடியாது அவங்களால. ஸோ அதுக்காகாத அதை பண்ணணும். அதில் என் டைம் போயிடும். என் டைம் போச்சா நான் காலி. ஸோ அதுதான் அங்கே உள்ள சக்கரம். ஸோ இதில் அவங்க டைமிங் இன்ஸ்பெக்ஷனு, அதில் என்ன போடுறீங்க ஏது போடுறீங்க, அந்த உள்ளுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே தாலியாக இருந்துடும். ஏன்னா அந்த 15 நிமிஷம் முதல்ல அவங்க வேறு சமைப்பாங்க, நம்ம கை கட்டி நிற்கணும். அவங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்து நம்ம சும்மா இருக்கணும். அந்த 15 நிமிஷத்தில் வந்தால் உண்டு, வரலன்னா காலி. ஸோ நாம் என்ன சொல்லுவோம், அந்த 15 நிமிஷத்துக்கு அந்த வெங்காயம் இருக்குமா அது சின்னதாக நறுக்கி வை, வேறு பூண்டு இருக்குல்லம்மா அதை கொஞ்சம் நறுக்கி வை, இப்படின்னு இந்த நறுக்கிற வேலை, அந்த வேலை, தேங்காய் பாலிடு அந்த வேலை எடுத்து வச்சுருக்கு. அதை அடுப்பை மாத்திரம் ஆன் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி வேலை வாங்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிச்சா டைம் பார்த்தா அந்த 15 நிமிஷம் டைம் பார்த்தாது. சரி கொஞ்சம் அடுப்பு போட்டு இதெல்லாத்தையும் வறுத்து வச்சிரு, மிளகு வறுத்துரு, மிளகாவை வறுத்துரு, இப்படிங்கிற மாதிரிலாம் வேலையை கொடுப்போம். அட் த சேம் டைம் நாங்களும் டான்ஸ் ஆடுவோம். இப்போ நான் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டான்ஸ் ஆடியிருக்கேன், எவ்வளோ இப்போ ஃபன் பண்ணியிருக்கேன். லிட்ரலி இட் வாஸ் அ பிக் ஃபன். அது டாப் குக் டூப் குக் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் இது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அதில் ஒர்க் பண்ண குக்ஸ் அத்தனை பேருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் அவங்க என்ன ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க போட்ட கஷ்டத்தை இன்னொருத்தன் அடிச்சிட்டான், அவ்வளோதான். ஸோ அவங்க இப்போ சோனியா அகர்வால் பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணது ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நீங்கள் தனியாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர், ஐயோ நல்லா இருக்கே அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது கூட டேஸ்ட் பண்ணும்போது கூட இதெல்லாம் பண்ணியிருக்கு, இது கொஞ்சம் வேலை, பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ உப்புக்கு சொல்லிட்டாங்க போல இருக்குது, அப்போ ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு. அதை விட இன்னொன்று நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய கால்குலேஷன் போகுது. இன் தட் வே இட் கோஸ்.
ஸோ இதில் வந்து அவங்க மறுபடியும் அவங்க கொடுக்குற தொல்லை பயங்கரமாக அந்த பட்ஸார் வந்து இப்போ உங்களுக்கு வருது தொல்லை அனுப்பு அந்த வில்லங்கம் வந்ததுன்னா இன்னொரு வில்லங்கம் யாரோ வரும் இவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புங்கன்னுவாங்க இது இவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் சமைச்சு என்னைக்கையாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கோல்டன் டேபிள் வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஏன்னா கொஞ்சமாவது அதாவது இந்த இதில் அதில் உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணுமா இப்போ இந்த ஃபாரினில் நடக்கிற ஷோஸ்லாம் கூட என்ன ஒன்று யூ வாண்ட் ஒன் கிளாஸ் வாட்டர் யூ ஹாவ் டு ரன் 5 kilometers தென் ஐ வில் கிவ் யூ ஒன் கிளாஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் ஜீப்பில் அவன் பாட்டு தண்ணி குடிச்சிட்டே வரும் பார்த்துட்டு ஓட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது இப்போ நாங்கள் கற்றுக்கும் போது கூட அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஐ வாண்ட் டு லேர்ன் கங்ஃபு. ஸோ வி டிட் தட். ஸோ ரொம்ப ஈஸியாலாம் வராது. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை ஒன்று அச்சீவ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அந்த கோல்டன் டேபிள் அச்சீவ் பண்ணணுன்னா உனக்கு இந்த ஒரு ஃபோன் கிடைக்கும். நீ ஒரு 2 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசிக்கலாம் உங்கள் மென்டார்கிட்ட அப்படின்வாங்க. ஸோ இதுக்காக அடிச்சுக்கிறது தான் அவன் முறுக்கு சுடுறது அது சுடுறது மேலே எண்ணெய் தெரிக்கும் அது தெரிக்கும் இவங்ககிட்ட சண்டை அவங்ககிட்ட சண்டை. ஸோ ஒவ்வொருத்தரவங்களும் கத்தி ஸோ அது அந்த கலாபுரம் தான் அந்த டாப் குக்கு டூப் குக்கு. ஃபஸ்ட்டு எபிசோடு எடுத்து பார்க்கும்போது வடிவேல் சார் வந்தார். அந்த எபிசோட ரொம்ப பயமாக போச்சு. எனக்கு நீங்கள் பண்ண டிஷ்ஷில் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்னால் ஃபஸ்ட் எபிசோடும் ஃபினாலையில் பண்ண டிஷ்ஷுமே சொல்லலாம். உளுந்தஞ்சோறுன்னு ஒரு கான்செப்ட்டு எல்லாரும் கிராமியத்தில் இன்னும் வரைக்கும் கிராமங்கள்லாம் போனால் அந்த உளுந்தஞ்சோறு சாப்பிட்றாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வடிவேல் சார் கூட இருந்த அந்த காம்போ அதெல்லாம் எப்படி போச்சுங்க சார்? பாரம்பரியமாக எதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உளுந்தஞ்சோறு பண்ணுவோம் அப்படின்னு இந்த உளுந்தஞ்சோறு ஒரு பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஊரில் பாட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னா அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க இப்படி பண்ணி இந்த அளவு தான் கருப்பட்டி இருக்கணும் இதுக்கு மேலே போட்டுறக்கூடாது இவ்வளோ நேரம் தான் இது இருக்கணும் இதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த இது உண்மையிலே சமையலில் வந்து நிச்சயமாக பேலன்ஸ் வேணும். இப்போ வாழ்க்கையில் எப்படி பேலன்ஸ் நம்ம இப்போ ஒரு கால் எடுத்தால் கீழே விழுந்துருவோம். எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி 2 கால் ஆண்டவன் கொடுத்தா நிற்கிறோமோ இல்லையோ அதை போல் அங்கே எல்லாத்துக்குமே இவ்வளோ தான் இதுக்கு மேலே போட்டால் கஷ்டம் இது இவ்வளோ தான் பருப்பு இருக்கணும் இவ்வளோ தான் அரிசி இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கணும் இதுக்கு மேலே போட்டு ஒன்று ஜாஸ்தியாக ஒன்று கம்மியானாலும் வேறு மாதிரி ஆகிடும். பொங்கல் ஆகிடக்கூடாது அது வந்து உப்புமாவும் ஆகிடக்கூடாது சாதமாக இருக்கணும் அதை வந்து ரசித்து சாப்பிட்ணும். மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் உளுந்தஞ்சோறு வச்சுருக்கேன். அந்த உளுந்தஞ்சோறு பண்ண பிறகு அந்த மட்டன் குழம்பை யாரும் சாப்பிடல. வெங்கடேஷ் பட் சார் வந்து பியூர் வெஜிடேரியன். மோந்து பார்த்து தான் சொல்லுவார் நான்வெஜ்ஜுங்களை மோந்து பார்த்து கறி வேகலை எல்லாம் கரெக்டாக சொல்லுவார் அவர். பிகாஸ் இஸ் அ லெஜெண்டரி வித்துன்றதுனால அவர் பார்த்து சொல்லுவார் இது வேலைப்பா இது இல்லைப்பா அப்படின்னு விடுவார். அந்த மாதிரி தான் இருக்கும் அது மசாலா சரியில்லை அப்படின்னு. ஆனால் வடிவேலு அந்த அம்மா அந்த ராகேஷ் அத்தனை பேரும் சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜு. ஸோ அவங்க யாருமே அந்த மட்டன் பக்கம் போலங்க வெறும் அந்த உளுந்தஞ்சோறு தான் சாப்பிட்றாங்க அப்படி. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த ஃபுட்டு அமைஞ்சது. ஸோ அதுக்கு அந்த அம்மாவுக்கு தான் அந்த புகழ் சேரும் அந்த பாட்டிக்கு தான். ஸோ அது ஒரு பெரிய பேர் வாங்குச்சு அந்த உளுந்தஞ்சோறு. அந்த வடிவேலு இப்போ எனக்கு கட்டி கொடுத்துருங்க நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு உண்மையிலேயே அதை பண்ணேன். அந்த அளவுக்கு அது ஒரு பேர் வந்தது அந்த உளுந்தஞ்சோறு. இல்லை சுஜாதா மேம் இருக்கட்டும் சரி ஒரு பக்கம் என்பி டைட்டில் வின் பண்ணாங்க. சுஜாதா மேம் ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. அந்த மூமெண்ட்டு எல்லாம் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு சார் செட்டில்? சார் டோட்டலாக அவங்கன்னு இல்லை எல்லாருமே எமோஷனலாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 points அதுக்கப்புறம் 70 points. அந்த 30 pointsல எனக்கு வந்து தீபா வந்தாங்க கடைசியில். ஸோ அவங்க வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அந்த 30% பாயிண்டில் அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து வெறும் வறுத்து வைங்க வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா அவங்க சமையலை முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ அதில் அப்புறம் வருத்தப்படக்கூடாது நீங்கள் வருத்தப்படாதீங்க அது நடக்கிறது அடுத்ததுக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசி ரியலி அவங்க அப்செட் ஆனாங்க. ஒன்றும் அப்செட் ஆகாதீங்க இதெல்லாம் சகஜம் நடக்கிறது ரைட்டு பார்ப்போம் அடுத்ததெல்லாம் மோதுவோம் போட்டி போடுறதுன்னு வந்தாச்சு அப்புறம் நான் மோதி பார்ப்போம் யாராக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த. ஏன்னா எனக்கு அந்த ஃபாரஸ்ட்டு மேலே காதல் உண்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால அந்த ஃபாரஸ்ட்டே நான் தயார் பண்ணேன். அந்த ப்ரெசன்டேஷன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டு கொண்டு போய் வச்சு அந்த நீர்வீழ்ச்சி அந்த தண்ணி ஓடை அந்த மண் அந்த மரம்
அந்த இது அதாவது நான் ஒரு ஏவி கூட தயார் அதுக்கு பண்ணேன். முன்னாடி ஏவி ஒன்று போட்டுருந்தீங்க. அதாவது எல்லாருமே சுதந்திரத்துக்கு போராடணும், சுதந்திரத்துக்கு அந்த எதுக்காக வெள்ளைக்காரன் வந்தான்றதை யாரும் சொல்லவே இல்லை. அது வெள்ளைக்காரன் வந்ததே இங்கே நம்ம இதுக்கு மிளகுக்காக தான் வந்தான். மிளகு தான் பெஸ்ட்டு. ஸோ அது வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தான். ஸோ அதை எப்படி நம்ம ஆளுங்க சண்டை போட்டானுங்க, எப்படி பண்ணானுங்க, அது ஒன்று கடைசியில் அது கொல்லிமலையிலேருந்து அந்த பெல்ட்டில் தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அவன் எல்லாம் அதுக்கப்புறம் மாற்றி அதுக்கப்புறம் அதை ஒழிச்சு வச்சு சண்டை போட்டு அதுக்கப்புறம் அது அங்கேயும் இருப்பானுங்க இல்லையா. ஸோ விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி விற்று ஸோ அது வணிகமாச்சு. அந்த வணிகத்துலேருந்து போனால் கொஞ்சம் பேர் உஷாராக அதை எடுத்து பதுக்கி வச்சான். இல்லைன்னா அந்த மிளகுன்ற ஒரு விஷயம் கான்செப்டை நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அதை அந்த ஃபால்ஸுக்கு அடியில் வச்சு தான். ஸோ அதே மாதிரி ஃபால்ஸ் குகையில் அதை வச்சு அதே மாதிரிலாம் அதுக்கு சொன்னேன். அது நீங்கள் அவங்க என்ன இதெல்லாம் என்ன இப்போ நான் பண்ணியிருக்கிறதுல எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மரமாக சாப்பிட்லாம், இந்த மண்ணாக சாப்பிட்லாம், இந்த ஓடை தண்ணியாக குடிக்கலாம், இந்த ஃபால்ஸு தண்ணியாக குடிக்கலாம். எல்லாமே வேறு வேறு டேஸ்ட் இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் கூட அங்கேயும் தண்ணி வரும்போது வர ஃபோர்ஸில் வர்ற தண்ணியில் வர்றது டேஸ்ட்டும் தேங்கி நீர் அந்த ஃப்ளோவில் போகிற தண்ணியில் இருக்க டேஸ்ட்டுமே மாறுபாடு வரும். ஸோ இந்த மாறுபாடுகள் அத்தனையும் அதில் காட்டிருக்கும். புல் பூண்டு எல்லாத்தையுமே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற பொருளாக்கி பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கு யாருக்குமே அது மரமாக தெரியும், இலையாக தெரியும், பட் எவ்ரிதிங் ஈடபிள். ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தேன் நான். பண்ணிவிட்டு அதில் என்னென்னா முடவாட்டுக்கால்னு ஒன்று இருக்குது. முடவாட்டுக்கால் இந்த பாறை இடுக்குங்களில் விளையும். அது முடவாட்டுக்கால். அதான் நீங்கள் பாயா சாப்பிட்ருப்பீங்களா தம்பி? அதே மாதிரி தான் இருக்கும். ஆக்டிசிட்டி இது ஆட்டுக்கால்ன்றதுக்கு அதுதான் முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ணி அந்த ஒரு வேர் அதை சமைச்சு எல்லாருமே என்னது பாயாவானாங்க. இல்லை, இது முடவாட்டுக்கால், இதனுடைய சூப். இது சாப்பிட்டீங்கன்னா முட்டி வலி, கட்டு வலி, இடுப்பு வலி எல்லா வலியும் போகும். அது அந்த மாதிரி ஒரு தேகத்திற்கு உண்டானது. ஸோ ஜனங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மாதிரி மூங்கில் அரிசி, மூங்கில் சாதம் அது பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒயஸ்டர், அந்த படர்ந்த ஒயஸ்டர், அந்த காளானும் சிக்கனும் மேங்கோவும் போட்டு ஒன்று பண்ணியிருந்தேன். மாம்பழமும் அதுவும் போட்டு ஒரு டிஷ்ஷு. அதுக்கப்புறம் சிக்கனுடைய அது ஒரு ஃப்ரை மாதிரி ஒரு ஃபுல் பச்சை மிளகு. பச்சை மிளகு காஞ்சால் தான் கருப்பாகும், பச்சையாக இருக்காது பச்சை மிளகு. அதை வச்சு ஒரு டோட்டல் இன்க்ரீடியன்ஸை காட்டில் விளையக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு 7 டிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணி நான் கொடுத்தேன். ஸோ என்னுடைய ப்ரெசன்டேஷன் ஸோ அது ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நான் முன்னாடி எடுக்காத மார்க்கா இல்லை என்னென்னு தெரியாது எனக்கு. பட் சம்பவம் எனக்கு அந்த 2வது இடத்த கொடுத்தாங்க. அந்த முதல் இடத்த சுஜாதாவும் அவங்களும் பண்ணாங்க. ஸோ நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு. நாம தான் அப்படிங்கிற நம்மளெல்லாம் தீண்ட முடியாது. நான் எப்பாற்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கோம். தண்ணி கிடைக்காம சாக போகிறீங்கடா, நீங்கள் எல்லாம் பண்ண போகிறீங்கடான்னா அதெல்லாம் பெருசாக தெரியல. அது இனிமேல் தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். அவ்வளோதான். அப்போ யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல, மறுபடியும் தேவி போடணுங்களா தெரியாது எனக்கு. ஸோ இன் தட் வே அவங்க டிஷ்ஷு அவர் 27 டிஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார் என்பி. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இவங்க ஒரு டிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த 2க்கும் ஃபஸ்ட் ப்ரைஸும் எனக்கு செகண்ட் ப்ரைஸும் கிடச்சிது. ஸோ ஐ வாஸ் லிட்டில் பிட் அப்செட். லிட்டில் பிட் இல்லை, நல்லாவே அப்செட்டு. அதில் இல்லை எல்லாருக்கும் இருக்க வருத்தம், எனக்கு வருத்தம். நான் ஒரு வாரம் காட்டுக்குள்ளே அலைஞ்சி போய் அதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் நான் எல்லாத்தையுமே. அதுதான் எனக்கு டவுட் என்னன்னா, பேம்பு ரைஸ்லாம் அங்கே எல்லாமே இருக்குமா? லைக் நீங்கள் போய் ஃபைனலுக்குன்னு ஒரு டிஷ் ரெடி அது பேம்பு ரைஸ் கூட கிடச்சிரும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. பட் இந்த காட்டில் இருக்க மிளகு இருக்குது பாருங்கள், இந்த காட்டில் ஒவ்வொரு விஷயம் இந்த முடவாட்டுக்கால்லாம் தேடி தான் பிடிக்கணும். ஓகே. ஸோ முடவாட்டுக்கால், இந்த காளான், ஸோ நிறைய இன்க்ரீடியன்ஸு அங்கே எடுக்க வேண்டிய. சாதாரண சீரகத்துக்கும் இன்னொரு சீரகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ இந்த சீரகத்தை போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மிளகு போடுறதுக்கு போட்டிங்கன்னா வேறு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுக்குலேருந்து எடுக்கணும். ஸோ எனக்கு அது என்னென்னாச்சுன்னா, ஒவ்வொரு ஊரில் இங்கே கொல்லிமலைக்கு போய் இங்கே இதை காட்டுக்குள்ளே பார்த்து இது தெரிஞ்சவர்களை நண்பர்களை வச்சு எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இதில் கூறுகள் தான் பச்சை மிளகாய் கிடச்சிது எனக்கு.
கூர்க்கு போய் அங்கே பச்சை மிளகு எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா தேடி பிடிச்சி கொண்டு வந்து அதை சமைச்சு போட்டோம். அப்படின்னா கொஞ்சம் திமிரோடு இருப்போம் இல்லையா, ஐயா நாம தான் ஏ சே அப்படின்ற லெவலில் இருந்தோம். பொட்டில் அரைஞ்ச மாதிரி இல்லை போடான்ட்டாங்க. ஸோ எனிவே ரைட் ஓகே, பட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், டேஸ்ட் வைஸு பார்க்கும்போது எந்த விட பெட்டராக தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு அது அவங்க பண்ணது. ஸோ தீம் வைஸ் நான் பெட்டர் அப்படின்னு நான் எந்த வந்து ஒரு பழசு, எந்த வந்து ஒரு ட்ரைப் ஃபீஸ்ட்டு, அது வந்து ட்ரைப் ஃபீஸ்ட்டு விட இப்போ இருக்கிற அந்த கேக்கு பன்னு இதுக்கு தான் பெஸ்ட்டு அப்படின்ற அப்படி இருக்கலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது பிடிக்கும் அப்படின்றதுனால அதை செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே ஒரு பெஸ்ட்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க பட் சார்லாம். ஸோ அப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டேன்.